மன்றாட்டின் ஆவியானவரே. இந்த கோடை வெயிலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த பக்கம் பார்த்தாலும் தமிழ்நாடு முழுதும், இந்தியாவில் வட மாநிலங்கள் எல்லா இடங்களிலும் வெயில் பயங்கரமாக இருக்குது. காலையில் 11 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க அப்படின்னு இந்திய வானிலை சொல்லுது. வெளியே போகாதீங்க. இந்த வெயிலினுடைய தாக்கத்தில் அவங்க இருதயம் அப்படியே நின்றுது, மூளை அப்படியே நின்றுதுன்னு. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் வேலை செய்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். ஒவ்வொரு நாளும் வெளியே போகிற பிள்ளைகள், இதில் ஒரு பெரிய வேதனை என்னென்னா, பச்சை பிள்ளைகள் எல்லாம் தூங்க முடியாதபடி அந்த வேர்வையில் பல வியாதிகள், பல வேதனைகள், பல அலர்ஜி, நோயாளிகள் எல்லாம் துடித்து போகிறாங்க. படுக்கையிலேயே கிடக்கிற அநேக நோயாளிகள் உண்டு. பராமரிப்புள்ளவர்களும் சரி, பராமரிப்பற்றவர்களும் சரி, எல்லாரும் 2 கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க. நேற்றைய தினத்தில் தூத்துக்குடியில் 105 டிகிரி, ஈரோடில் 109 டிகிரி. 100 டிகிரியை தாண்டினாவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100 டிகிரி அடிக்கிற காய்ச்சலையே நம்மளால் தாங்க முடியாதுன்னா, 103 டிகிரி 105 டிகிரி ஒரு மனுஷன் மேலே விழுந்ததுன்னா அந்த உடல் எதுக்கு தாங்கும்? ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க 110 டிகிரியை தாண்டி இந்த வருஷம் அடிக்கும். ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, பகலிலே தம் ஜனத்திற்கு மேக ஸ்தம்பமாக. இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, பகலிலே மேக ஸ்தம்பமாக. இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, பகலிலே மேக ஸ்தம்பமாக. இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து தேவனே 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 நீங்க இறங்குங்க ஆண்டவரே. இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக, தேவனே இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக, இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக இருப்பதாக. அன்றைக்கு வனாந்தரத்திலே உம்முடைய ஜனத்திற்கு இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, பகலிலே மேக ஸ்தம்பமாக இருந்த அந்த மகிமை இப்பொழுது எங்கள் தேசத்தை, விசேஷமாக எங்கள் தமிழ்நாட்டை, எங்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தை என் ஆண்டவர் ஆளுகை செய்வீராக. எங்கள் இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் என் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுவதாக, எங்கள் தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் அப்படி செய்வீராக, எங்கள் ஆண்டவர் அப்படி செய்வீராக, எங்கள் தேவன் அப்படி செய்வீராக. எல்லாரும் சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிங்களேன். கொஞ்ச நேரம் கரண்ட் போனாவே நம்ம பிள்ளைங்க படுற பாடு இருக்கு பாருங்களேன். ஐயோ, பிறந்த குழந்தைகள்லாம் தொட்டியில், தாய்க்கு பக்கத்தில், மடியில், எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ வேதனை. பராமரிப்புள்ளவங்களுக்கே இவ்வளோ வேதனை. நான் பராமரிப்பற்ற பிள்ளைகளை நினைத்து ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மீது, தேசத்தின் பிள்ளைகள் மீது, ஒவ்வொரு வியாதியஸ்தல் மீது, படுக்கையில் கிடக்கிறவங்க மீது ஆண்டவரே, வாய் திறந்து சொல்கிறேன், எங்களாலேயே தாங்க முடியலைன்னா எனக்கு என்ன செய்துன்னு சொல்ல தெரியாது இருக்கிற பச்சை பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. தேசத்தில் இந்த கோடை வெயில்னால பொல்லாத காய்ச்சல்கள், பொல்லாத அம்மை வியாதிகள், பொல்லாத கழுத்துக்கு கீழே வருகிறதான அந்த கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால சரீரத்தில் உண்டாகிற கொப்பளங்கள், மூளைகளில் உண்டாகிற பாதிப்புகள், எல்லா அதிக விரத்தம், வேர்வைகள், எல்லா பிரஷர்கள், எல்லா சுகர் இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ஜெபிங்க பாப்போம், ஜெபிங்க பாப்போம். வாயை திறந்து அந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைங்களா இருப்பீங்கன்னா, ஆண்டவரே நீங்க இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே தேவரே நீர் இரக்கம் செய்வீராக, தேவரே நீர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே இயற்கை அனுகூலமாக இருப்பதாக. எல்லா வியாதிகளும் மாறட்டும் நாங்க ஜெபிக்கிறோம், எல்லா வியாதிகளும் மாறட்டும் நாங்க ஜெபிக்கிறோம், எல்லா வியாதிகளும் மாறட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
எங்கள் ஆண்டவர் அப்படி செய்யறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் அப்படி செய்யறதற்காக ஸ்தோத்திரம். இயற்கைகள் அனுகூலமாகிறதற்காக நன்றி. இயற்கைகள் அனுகூலமாகிறதற்காக நன்றி. இயற்கைகள் அனுகூலமாகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இப்படி செய்கிற சகல காரியத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்ம அப்படியே கூட இந்த வெயில் காலத்தில் வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம பகுதியை பார்க்குறோம், நடு வெயிலில் கரிச காட்டில் இந்த மிளகாப்பழம் பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் காலையிலேயே போகும். காலையிலேயே பார்க்குறோம், உப்பளத்துக்கு ஒரு கூட்டம் போகுது, இறால் கம்பெனிக்கு ஒரு கூட்டம் போகுது. சிலர் இணல்ல நிற்கிறாங்க. அவங்க இணல்ல நின்றாலும் தலைக்கு மேலே அந்த தகர சீட்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் உப்பளத்தில் பார்க்குறோம். ஒரு நிமிடம் அந்த பக்கம் இறங்கினா அந்த காந்தல் தாங்க முடியல. ஆண்களும் பெண்களும் அந்த உப்புக்கு நடுவில் கிடந்து வாரி அவங்க உருவங்கள்லாம் மாறி அவங்களுடைய நிறங்கள் எல்லாம் மாறி கருகருத்து எத்தனையோ பேரை பார்க்குறோம். இந்த வெயிலின் உச்சியில தான் நம்ம பிள்ளைங்க பனை ஏறுறாங்க. ஏன்னா உட்காந்து வேலை பார்க்குறவங்க ரொம்ப கம்மி நம்முடைய தேசத்தில். கோடிக்கணக்கான ஜனங்கள் வெயில தான் அலைகிறான். தேவனே நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த. சோர்ந்து போனா டாக்டர்கிட்ட போனா சொல்றாங்க, மாதுளை ஜூஸ் குடிங்க, ஆப்பிள் ஜூஸ் குடிங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அன்னைக்கு கூலிக்கு போற பிள்ளைகளுக்கு பச்சை தண்ணியும் கஞ்சி தண்ணியை தவிர வேற வழியே இல்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனா இருக்கும்படியா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா வேலை செய்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு கஷ்டப்படுகிற பிள்ளைகள் எல்லார் மேலும் தேவ கரை நீட்டப்படும்படியா, தேவனே எங்கள் பிள்ளைகளை நீங்கள் நினைங்க ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நினைங்க ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களை நினைங்க ஆண்டவரே, உடவெட்ட போகிற பிள்ளைகளை நினைங்க ஆண்டவரே, உப்பளத்துக்கு போகிற பிள்ளைகளை நினைங்க ஆண்டவரே, இறால் கம்பெனிக்கு போகிற பிள்ளைகளை நினைங்க ஆண்டவரே, வயக்காட்டு வேலைக்கு போகிற பிள்ளைகளை நினைங்க ஆண்டவரே, பனை ஏறுகிற பிள்ளைகளை நினைங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு வேலைக்காய் அலைந்து ஆண்டவரே, உணவுக்காக, பசிக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஓய்வின்றி ஓடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுவீராக, உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுவீராக, கடல் தொழில் செய்கிற பிள்ளைகளை நினைவு கூறுவீராக. இந்த வெயில் காலத்தில் கடல் மேலே தங்கு கடல் கிடந்து நாட்கணக்காய் மாதங்களாய் கடல் மேலே கிடக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. உங்க பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் செய்வீராக. உங்க பிள்ளைய கையிட்டு செய்கிற தொழில்களை ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றி போடுங்க. நீர்ச்சத்து இல்லாத பிள்ளைகளுக்கு சரீரத்தில் நீர்ச்சத்து உண்டாவதாக. ஆண்டவரே கைகளிலும் கால்களிலும் முழங்கால்களிலும் அமரும் பொழுதும் எழும்பும் பொழுதும் பலகீனப்படுகிற பிள்ளைகளை குணமாக்குவீராக. வேலை செய்கிற இடத்துல சலத்துற பிள்ளைகளை எல்லா தலை சுற்றுக்கும் நீங்களாக்குவீராக. நெஞ்சு வலியுள்ள பிள்ளைகளை நீங்களாக்குவீராக. சரீர பலகீனம் உள்ள பிள்ளைகளை நீங்களாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலனாய் மாறுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அரணாய் மாறுவீராக. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. காலையில இருந்து இரவு வரை அமர்ந்திருந்து கடைகளுக்குள்ள வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா சரீரத்தின் சூடுகளும் உஷ்ணங்களும் மாறட்டும். எல்லா மூல வியாதிகளும் மாறட்டும். உள் மூலங்கள் வெளி மூலங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே இரவிலும் பகலிலும் டிரைவிங் பண்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே சமையலறையில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவர் அப்படி செய்வீராக. எங்கள் தேவன் அப்படி செய்வீராக. எங்கள் தேவன் அப்படி செய்வீராக. எங்கள் தேவன் அப்படி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.